welcome back to my channel. I hope you all doing well and staying safe. எக்ஸாமுக்கு இன்னும் ஃபியூ மந்த்ஸ் தான் டைம் இருக்குது. நிறைய பேரோட ப்ரிப்பரேஷன் நல்லாவே போயிட்டுருக்கோன்னு நம்புகிறேன். பாஸ்ட் ஃபியூ வீக்ஸாக வீடியோஸ் சரியாக அப்லோட் பண்ண முடியல. இனிமேல் கரெக்டாக அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நிறைய பேர் என்கிட்ட சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா, இன்னும் எவ்வளோ லெசன்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக இன்னும் ஃபுல் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணலை. பயோ ஓரளவு முடிஞ்சிருக்கு. கெமிஸ்ட்ரியில் வந்து ஆர்கானிக் இன்னும் பெண்டிங் இருக்குது. ஃபிசிக்ஸில் இன்னும் ஒரு 60% பெண்டிங் இருக்குது. என்னோடய ஸ்கெடியூல் படி February வரைக்கும் சிலபஸ் கம்ப்ளீஷன் போகும் வித் ரிவிஷனோட. ஃபுல் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் வீக்லி ஒன்ஸ் வந்து மார்க் டெஸ்ட் எழுதுகிற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் டெய்லி மார்க் டெஸ்ட் எழுதணும். தீஸ் ஆர் மை சிலபஸ் அப்டேட். நிறைய பேர் வந்து மார்க் டெஸ்ட் எப்படி எழுதுறது, என்னென்ன டெஸ்ட் சீரிஸ் எல்லாம் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஃபஸ்ட்டு சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணால் தான் மார்க் டெஸ்ட் எழுத ஸ்டார்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீங்கள் ஒரு 50% சிலபஸ் முடிச்சிட்டாலே மார்க் டெஸ்ட் எழுத ஸ்டார்ட் பண்ணலாம். ஆன்லைனில் ஃப்ரீயாகவே நிறைய மார்க் டெஸ்ட் பேப்பர் வந்து அவைலபிளாக இருக்குது. ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ஸ், நிறைய கோச்சிங் சென்டரோட மார்க் டெஸ்ட் பேப்பர்ஸுமே வந்து நிறைய டெலிகிராம் சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருப்பாங்க. எனக்கு ஏதாவது டெஸ்ட் பேப்பர்ஸ் கிடைச்சாலுமே நான் அதை என்னோட டெலிகிராம் சேனல்லையும் அப்லோட் பண்ணுறேன். டெஸ்ட்டு சீரீஸ் நிறைய பேர் என்ன நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நிறைய பேர் வந்து ஆகாஷ், பிடபிள்யூ, நீட் ப்ரெப், மெமோ நீட் இப்படி நிறைய டெஸ்ட்டு சீரீஸ் வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க. டில் நவ் இப்போ வரைக்கும் எனக்குமே வந்து கன்ஃபியூஷனாக தான் இருக்குது எந்த டெஸ்ட்டு சீரீஸ் வந்து பை பண்ணுறது அப்படின்னு. உங்களுக்கு ஏதாவது நல்ல டெஸ்ட்டு சீரீஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இன்னும் நிறைய பேர் ப்ராக்டிஸ்க்கு என்ன புக்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, என்ன புக்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் வந்து மாஸ்டரிங் இன்சைட் ஹாரிஸ் அண்ட் பயோக்கும் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிக்கு ஃபிசிக்ஸ் வாலோட பிடபிள்யூ பஞ்சும் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இது எல்லாமே பிடிஎஃபாக தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் புக்காக வாங்கும்போது 3 பிடபிள்யூ பஞ்சே வாங்கிட்டேன். அண்ட் எஸ்டர்டே ஐ ரிசீவ் மை புக்ஸ். ரொம்ப நாளாகவே பிடபிள்யூ பஞ்ச் வாங்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் ஒரு ஃப்ரெண்ட் வந்து நீட் படிக்கிறதுக்காக புக்ஸ் எல்லாம் வாங்கினேன். இப்போ வந்து நான் டிஎன்பிஎஸ்சி படிக்க போகிறேன், உங்களுக்கு அந்த புக்ஸ் எல்லாம் தேவைப்படுமா அப்படின்னு கேட்டாங்க. என்னென்ன புக்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டேன். பிடபிள்யூ பஞ்ச், 37 இயர்ஸ் நீட் பிஒய்க்யூ புக்ஸ் அண்ட் நிறைய தமிழ் மீடியம் புக்ஸும் வச்சுருந்தாங்க. எனக்கு வந்து பிடபிள்யூ பஞ்ச் புக் மட்டும்தான் தேவைப்பட்டுச்சு. அது ஆன்லைனில் வந்து ப்ரைஸ் வந்து 1600 போட்டிருந்தது. இவங்க இப்போ தான் ஜஸ்ட் ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு முன்னாடி தான் வாங்கியிருக்காங்க. எல்லா புக்ஸுமே புதுசாக தான் இருந்துச்சு. அப்படியே எனக்கு 1200க்கு கொடுத்தாங்க. இன்னும் அவங்கக்கிட்ட நீட் 37 இயர்ஸ் பிஒய்க்யூ புக்ஸ் அண்ட் தமிழ் மீடியமோட நிறைய கொஷின் ப்ராக்டிஸ் புக்கும் அவங்க வச்சுருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது வேணும்னா சொல்லுங்கள், ஆன்லைன் ப்ரைஸை விட கம்மி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது எந்த ப்ரமோஷனும் இல்லை, ஜஸ்ட் அவங்கக்கிட்ட புக்ஸ் இருக்குது. அவங்க இப்போ நீட்டுக்கு படிக்கலை, ஸோ சேல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. யாருக்காவது வேணும்னா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. யாருக்காச்சும் நீட் 37 இயர்ஸ் பிஒய்க்யூ புக்ஸ் ஆர் தமிழ் மீடியமோட கொஷின் ப்ராக்டிஸிங் புக்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடியில் போய் வாங்கிக்கலாம். நான் திரும்பவும் சொல்கிறேன், இது எந்த ப்ரமோஷனுமே கிடையாது. நான் அவங்கக்கிட்டேருந்து பிடபிள்யூ பஞ்ச் புக் மட்டும்தான் எனக்கு தேவைப்பட்டுச்சு. ஸோ அவங்க எனக்கு 400 கம்மி பண்ணி கொடுத்தாங்க. 1600 வந்து அமேசானில் போட்டிருந்துச்சு. அவங்க கொரியர் சார்ஜ் எல்லாமே சேர்த்தே எனக்கு 1200 தான் வாங்கினாங்க. எனக்கு இந்த புக் மட்டும் தான் தேவைப்பட்டுச்சு. இன்னும் புக்ஸ் இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்குமே மார்க்கெட் ப்ரைஸை விட கம்மி பண்ணியே தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க படிக்கிறதுக்காக வாங்கின புக்ஸ் தான். அவங்க இப்போ அதை படிக்கலை, ஸோ அதை சேல் பண்ணுறாங்க. உங்களுக்கு யாருக்காச்சும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அவங்க இன்ஸ்டாகிராம் ஐடியில் போய் வாங்கிக்கலாம். தட்ஸ் இட் த வீடியோ. யாருக்காச்சும் ஏதாவது கொஷின்ஸ் ஆர் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எக்ஸாம்ஸ்க்கு இன்னும் ஃபியூ மந்த்ஸ் தான் டைம் இருக்குது. ஸோ எல்லோரும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். All the best to all and I will meet you in my next video. Until study hard, study more, stay tuned. Bye.